நான் உங்க அருண் பேசுறேன். உங்களுக்கு தங்கையோ அக்காவோ இருக்காங்களா? என்னைக்காவது உங்க மனசுல தோணுன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களா? அப்படி கிராமத்துல இருக்கிற ஒரு அண்ணன் அவனுடைய தங்கைக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சான். அவன் என்ன சொல்ல நினைச்சான் அப்படிங்கிறத நம்மளே பார்ப்போம். சோவென்ற காற்றும் ஜோவென்ற மலையும் நள்ளிரவில் சொந்தங்கள் எல்லாம் வர உனக்கு தங்கச்சி பிறந்திருக்குன்னு கூனி கிளவி சொன்னான். அறியாத வயசு கிளவி சொன்னது எதுவும் புரியல. மருமகள் பிறந்தாச்சுன்னு மைத்துனன் சொன்னாரு. எங்க அம்மாவே பிறந்திருக்குன்னு நம்ம அப்பா சொன்னாரு. எல்லாரும் கொண்டாட்டத்துல இருந்தாங்க. சீராட்டி தாளாட்டி வளர்த்தாங்க. கொஞ்ச நாள்ல பள்ளிக்கு போகும் தருணம் வருகையில உன்னை காட்டு வேலைக்கு அனுப்புனாங்க, என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. அப்பா அம்மா கிட்ட கேட்டா பொட்ட புள்ள படிச்சு என்ன செய்ய போறா? அறியாத வயசு எதுவும் புரியல. நான் அண்ணனா இருந்ததுனால தங்கச்சியை அடிக்கலாம், வெறுக்கலாம், நண்பர்கள் முன்னாடி அவமானப்படுத்தலாம், கேலியும் கிண்டலும் அடுக்கடுக்கா கட்டலாம். வீட்டு நாய்க்குட்டி கிட்ட கூட பாசமா இருந்த எனக்கு உங்கிட்ட பாசமா இருக்க தெரியல. அறியாத வயசு எதுவும் புரியல. பாசமா அண்ணான்னு நீ கூப்பிட்டா உன் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தேன். தங்கச்சிக்கு கொடுத்துட்டு சாப்பிடுன்னு அம்மா சொன்னா கூட பலகாரத்து ரோட்ல வீசின. அப்பா படம் பார்க்க 6 ரூபாய் கொடுத்தாங்க. சினிமா கொட்டாய்க்கு 3 மைல் நடக்கணும். மிதிவண்டி இருந்தும் உன்னை பின்னாடி தள்ள விட்டு 6 மைல் ஓட விட்டேன். அறியாத வயசு எதுவும் புரியல. காலங்கள் கழிய உன்னோட நான் சண்டை போடுறது கம்மியா போச்சு. ஒரு நாள் அப்பா உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. இனி நம்ம வீட்டுல தங்க இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கல்யாணமும் முடிஞ்சதும் நீ போயிட்ட. இப்ப நான் யாருக்கிட்ட இதெல்லாம் கேட்பேன்? பசிக்குது சோறு ஓடு உள்ள, குளிக்க போற வெந்தண்ணி எடுத்து ஊத்து, நாளைக்கு ஸ்கூல் விழா, துணியை நல்லா துவைச்சு போடு. சரி விடு, இந்த வேலையெல்லாம் கூட நான் பார்த்துக்குவேன். இனி நான் யாரோட சண்டை போடுவேன்? காக்கை தன் கூட்டுல முட்டையிட்டு குஞ்சுகளுக்கு உணவூட்டி வளர்த்துச்சான். இட்ட முட்டையில ஒரு குஞ்சு மைனான்னு தெரிஞ்சோன கூட்டை விட்டு தள்ளி விட்டுச்சான். அது போல அப்பனும் ஆத்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டை விட்டு தள்ளி விட்டாங்க. புள்ளினங்கள் கூட்டத்தில் இருந்த புள்ளிமானு புலி கூட்டத்தில் அகப்பட்டுச்சோ. கண்ணுக்கு கண்ணா வளர்த்துன கனகாம்பரம் காத்தடிச்சு காணாம போச்சோ. உசுரோட உசுரா நினைச்ச உசுரே ஊமை பேச்சுல தூசியா பறந்து போச்சோ. பக்கமா இருந்தா அப்பப்ப பாத்துக்கலான்னு அக்கறையில கட்டி கொடுத்தோம். மழை காலத்துல வெள்ளாம பண்ணாம போனா கஞ்சிக்கு வழி இல்லாம போகும்னு உன்னை நான் பார்க்க வரல. வெள்ளம் கரை புரண்டு ஓடுற காலத்துல அக்கறைக்கு வர முடியல. வெயில் காலத்துல விளைச்சல் இல்ல. சாப்பாட்டுக்கு பொட்டல் காட்டுல எலி பிடிக்க நான் உட்கார்ந்து இருக்கேன். பொட்ட புள்ள உன்னை பார்க்க வெறுங்கையோட நான் எப்படி வருவேன்? கொஞ்ச நாள்ல குயிலுக்கு மயில் ஒன்று பிறந்ததுன்னு அதே கூனி கிளவி சொன்னா. 6வது கடலாவதுன்னு எல்லாரும் கிளம்பி வந்தோம். வாசல்லையே உன் சொந்தங்கள் என்ன நிக்க சொன்னாங்க. தாய் மாமா மருமகளுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க. மாடு ஒன்று கண்ணு ஓட்டுச்சு. அந்த மாடு அந்த மாட்டோட கண்ணு குட்டி. அப்புறம் தங்கைக்கு பிடிக்கும்னு சீம்பாலும் கொண்டு வந்திருக்கேன். 3 ஆட்டுக்குட்டியில 2 ஆடு எடுத்துட்டு வந்திருக்கேன். வீட்டுல வச்ச வாழை மரத்துல இருந்து ஒரு வாழைத்தாறு எடுத்து வந்திருக்கேன். செக்குல ஆட்டின நல்லெண்ணையும் காட்டுல விளைஞ்ச மஞ்ச கிழங்கும் கண்ணக்குழில மை வைக்க மை பொட்டியும் என்னோட தங்கச்சி பாலை குடிச்ச அதே சங்கை எடுத்து வந்திருக்கேன். அது சரி, கொண்டு வந்ததையெல்லாம் தூக்கி குப்பையில ஓடு. பணம் எங்க, தங்க நகை எங்கன்னு சாதிசனம் ஊருசனம் முன்னாடி கேட்டாங்க. புருஷ ஏன் மச்சான் முன் வந்து அவரை அவமானப்படுத்தாதீங்க, நான் பணம் தருவேன், அதுல அவர் தங்கச்சிக்கு அவர் சீர் செய்வாருன்னு சொன்னாரு. 3 மாசம் கழிச்சு வாங்கின பணம் இங்க 100க்கு 10 ரூபாய் வட்டி. இப்ப வட்டிக்கு ஒரு ஆட்டுக்குட்டின்னு சொல்லி என் பொண்ணு ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டிய எடுத்துட்டு போனாங்க. மறுபடியும் 3 மாசம் கழிச்சு மால் நேரத்துல இருள் மெல்ல மெல்ல வருவது போல என்னோட தங்கச்சி தயங்கி தயங்கி என்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்னா. புருஷனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அண்ணன் சொல்லாமலே புரிஞ்சுக்குவான்னு சொல்லி வந்தையா? காட்டுப்பூச்சி கடிச்சா கூட வீங்காத உன் உடம்பு, காட்டுப்பூச்சி கடிச்சா கூட வீங்காத உன் உடம்பு இப்ப கண்ணை 2 வீங்கினதுக்கான காரணம் என்ன? குடிகார அப்பங்கிட்ட இருந்து பொத்தி பொத்தி வளர்த்தாலே நம்ம ஆத்தா. அவ செத்ததுக்கு அனுப்பாத புருஷன் பணத்தை வாங்க அனுப்புனாரா இல்ல செத்த ஆத்தாவோட தாலி கொடி வாங்க அனுப்புனாரா? நான் பட்ட கடன் என்னன்னு எனக்கே புரியல. நான் கடனாளி ஆனது எப்படின்னு எனக்கு தெரியல. வண்டி மாட்ட 2 வித்தேன், நீ கேட்ட பணம் கிடைக்கல. ஒத்த குடிசையும் பொட்டல் காட்டையும் வாங்கறதுக்கு யாரும் வரல. மலையேறி கல்லுடைக்க ஆளு வேணும்னு சொன்னாங்க. மச்சான கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லு, சாகிறதுக்குள்ள கடன் அடைச்சிடுறேன். நீ என்னோட இருக்கையில உன் பாசம் புரியல, உன் பாசம் புரிஞ்சப்ப நான் உன்னோட இருக்க முடியல. உனக்கு நான் அண்ணனா இருக்கவே மறந்தேன். பாவி மக ஏண்டி நீ என்னோட வந்து பிறந்த? நம்ம குலசாமி செஞ்ச பாவம் கூட என்னோட போகட்டும். மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா
பூக்கள் உன்னை பார்த்து மலரட்டும், மழை பெஞ்ச ஈரம் கூட காத்தடிச்சா காஞ்சிரும், தங்கச்சி உன் கண்ணீர் துடைக்க எந்த தென்றல் வருமோ, ஆத்தோட போன படகு கூட தரதட்டி நிக்குமடி, தாயே உன் வாழ்க்கை என் கண்ணு முன்னே மங்குதடி, கையால் ஆகாத அப்பனுக்கு நீ பிறந்தது விதின்னு சொன்னாங்க, கையால் ஆகாத அண்ணனுக்கு நீ தங்கச்சியா பிறந்தது கடவுள் போட்ட சதின்னு சொன்னாங்க, வாழும்போது கஷ்டத்தை கொடுத்து செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தை கொடுக்கற சாமி என்ன சாமியோ, செத்தும் சொர்க்கம் வேணாண்டி, பிறந்த தருணத்துக்கு போய்விட சொல்ல அந்த கடவுளை கேட்போம்டி, ஆனா அப்போ உன் கூட நான் சண்டை போட மாட்டேன், உன்னை அவமானப்படுத்த மாட்டேன், பாசமா இருப்பேன், அன்பா பாத்துக்குவேன், காவலுக்கு நிக்கிற ஐயனாரோட அருவாள் எடுத்துட்டு வந்து காவலுக்கு நிப்பேன், பொண்ணா பிறந்த உனக்கு பிறந்த வீடு பூந்து வீடுன்னு 2 வீடு, நான் ஜெத்தாலும் நீதான் என் உசுறு வாழும் கூடு.